வணக்கம். முருகப்பெருமானினுடைய பெருமையையும் அருளையும் எடுத்து சொல்றதுக்கு இங்க 1000 பாடல் வரிகள் இருந்தாலும் கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா அது நிச்சயமா ஒரு தனித்துவம் வாய்ந்ததுங்க. இந்த திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு ஒரு வார்த்தைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரிதான் இந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு தன்னுடைய மனச பறிகொடுக்காதவங்க ஒருத்தருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாலதேவராய சுவாமிகள் இயற்றிய அந்த விதம் இருக்கு பாத்தீங்களா, இது உண்மையாவே ஒரு அபூர்வமானது, ஆச்சரியமானது, ரொம்ப உணர்ச்சி பூர்வமானது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி என்ன சூழ்நிலையில இந்த கந்த சஷ்டி கவசம் இயற்றினார் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. பாலதேவராய சுவாமிகளுக்கு கடுமையான வயிற்று வலி. அவரு தீவிரமான முருக பக்தர். அவரால் வயிற்று வலி தாங்கவே முடியல. இதனால என்ன பண்றாரு, அங்கிருந்து நேரா திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான் முன்னாடியே அந்த திருச்செந்தூர் கடல்ல விழுந்து தன்னுடைய உயிரை விட்டுறணும் அப்படின்னு வயிறு வலி தாங்க முடியாத அங்கிருந்து திருச்செந்தூர் வராரு. அங்க வந்து பார்த்தா கந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்ச உடனே இவருடைய அந்த முடிவுல கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்திக்கிறாரு. சரி, கந்த சஷ்டி விரதத்தை கண்குளிர பார்த்துட்டு நாமளும் விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய உயிரை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறார். அதுக்கப்புறம் முதல் நாள் திருச்செந்தூர் முருகனுடைய அந்த கடல்ல குளிச்சுட்டு உட்கார்ந்து தியானத்துல ஈடுபடுறார். முதல் நாள் விரதத்தையும் ஆரம்பிக்கிறார். அவருடைய தியானத்துல முருகப்பெருமான் அப்படியே காட்சி கொடுத்துட்டு கந்த சஷ்டி கவசம் பாடுவதற்கான அந்த அருளையும் கொடுக்கிறார். அவ்வளவுதாங்க. கண் விழிச்ச உடனே இந்த பாலதேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை இயற்ற ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவருடைய 6 படைகளுக்குமான அந்த பாடலை பாடி முடிக்கிறாரு. கந்த சஷ்டி அந்த விரதமும் முடியுதுங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இருந்த கடுமையான வயிற்று வலி சுத்தமா காண போச்சான். அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டாரு. அட கடவுளே, இந்த முருகப்பெருமான் கந்த சஷ்டி கவசத்தை நம்மளை இயற்ற வைக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு சோதனையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிகள் அப்பதான் யோசிக்கிறார். இதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, பிரச்சனை வருது அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு சாகிறது முடிவு கிடையாது. எந்த ஒரு விஷயமே எந்த ஒரு பிரச்சனைக்குமே முடிவு சாகிறது கிடையாது. கண்டிப்பா அதுல இருந்து நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்தும் மீண்டு வரலாம். நமக்கு வரக்கூடிய சோதனைகள் அத்தனையும் ஏதாவது ஒரு விஷயத்த சாதனை படைக்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த கந்த சஷ்டி கவசத்தை இயற்றிய இந்த பாலதேவராய சுவாமிகளுடைய வரலாறு. சோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.